ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு டைம் வேஸ் எஸ்எம்பி பார்ட் 2 வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து யாரும் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நெதரில் போயிட்டு நெதர் ஃபோர்ட்ரஸில் போய் லூட் அடிக்க போகிறோம். ஸோ லூட் அடிக்க மட்டும் நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கே போயிருக்க மாட்டேன். ஏன்னா போகிறதுக்கு என்கிட்ட லூட்டு கூட இல்லை. சும்மா அந்த போகிறதுக்கு ஒரு பாதையை மட்டும் போட்டு வைக்க போகிறோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைடு கூட பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க. நான் இப்போ செத்துட்டேன். திரும்ப நான் ஸ்பான் ஆகி நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன். லூட்டு கூட எடுக்கல. சரி, அவங்ககிட்ட நம்ம லூட்டு இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக அவங்க தான் தேடி போயிட்டுருக்கேன். ஆனாலும் இந்த மேக்மா பிளாக் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நான் திரும்ப வந்துட்டுருக்கேன். கொண்டுக்கிட்டே இருக்கான். வந்தால் செத்தான் போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் அவன் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் எங்களை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே அவங்ககிட்டே நான் செத்துட்டேன். அப்படியே நான் புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ரில்வன் அடி வாங்கி மிதி வாங்கி பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு அயன் ஷாட் வச்சுட்டு நம்மளை மாட்டிகிட்டு இருந்தார்ல, அந்த அயன் ஷாட் நெதரில் வந்துட்டு அவர் இடத்துக்கு வந்துட்டு. ஆனால் என் லூட்டும் இல்லை, இங்கே யாரோ லூட்டும் இருக்குது. இது வந்து அயன் ஷாட் அவரோட தான். அன்றைக்கி மிரட்டிகிட்டு இருந்த அயன் ஷாட் நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் நான் அவரை மிரட்டலான்னு நினச்சேன். பட் நாமளும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் அவரை போய் மிரட்டலாம். அப்புறம் அவர் ஷாட் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். நாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க பொருளுக்குலாம் நம்ம ஆசைப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே வந்து நான் சரியாக பில்லேஜர்ஸ்லாம் ஸ்பான் ஆகிருந்தானுங்க. ஸோ அவங்கள கார்த்தி வந்து அடித்ததுனால வந்து அவருக்கு பேட் ஓமன் கிடச்சிது. இங்கே ஆல்ரெடி ஒரு வில்லேஜரை பிடிச்சி வச்சுருந்தாங்க வில்லேஜில் இருந்து. ஸோ அதனால் ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேரும் ரைடில் வில்லேஜரை போட்டு தள்ளிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் எம்மர்லாண்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும்னு சும்மா எடுத்து வச்சுட்டோம். ஸோ எல்லாரையும் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எனக்கிட்ட வந்து ஃபுட்டு இல்லை. கார்த்திகிட்ட ஃபுட்டு கேட்டிருந்தேன். அவரும் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொடுக்குற பிரிச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. ஸோ அவருக்கு பாதி நமக்கு பாதின்னு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 மீட்டு கொடுத்தாரு. 4 மீட்டு. அதுக்கப்புறம் அது கடிக்கிறதுக்கு கூட முடியல, அவ்வளோ லேகு. ஸோ கை கிட்டது வாய் கிட்ட முடியாமல் போச்சு. அப்புறம் எப்போ தின்னனே தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படையே வந்தது. ஸோ படையே இருந்தால் இன்னும் தனியாக ஒரு சிங்கம் மாதிரி சண்டை போடலான்னு பார்த்தா கூட நம்மக்கிட்ட ஒரு புள்ளிக்குட்டி கார்த்தி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை, அவர் பார்த்துப்பார். ஸோ அவர் வந்து மேலே ஏறி ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நமக்கு இப்போ தான் இதுவே கிடச்சிது. ஸோ ஃபிஷ்ஷிங்னா சாதாரண மீன் இல்லை, சும்மா கெளுத்தி மீனை பிடிக்க ஆரம்பித்தார். கெளுத்தி மீனா கேன மீனான்னு தெரில. ஸோ ஒரு 2 மீனை பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானே திரும்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக. ஸோ சாகர நிலைமைக்கெலாம் 2-3 தடவை போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம புலிக்குட்டி கார்த்தி வந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு. இங்கே இந்த 2 விண்டிகேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப டேஞ்சர். ஒரு அடியில் எனக்கு அரை ஹார்ட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவன் என்ன பார்த்து ட்ரிகர் ஆகிட்டான். ஸோ அவனை ஒரு 2 அடி அடித்தேன். இந்த தடவை நம்மளை வந்து ஒரு அடி கிட்டத்தட்ட அரை ஹார்ட். எப்படி அந்த அரை ஹார்ட்டில் நான் தப்பிக்கிறேன்னு எனக்குன்னு தெரில. நான் பல தடவை அரை ஹார்ட்லேயே தப்பிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் பழைய சேனலுக்கு பேர் 1 HPன்னு வச்சேன். ஸோ அது ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் மாற்றிட்டு ஸோ அவன் என்னை விட்டவே இல்லை, துரத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் பவ்வை வச்சு போட்டு தள்ளிட்டார். இல்லை கிராஸ் பவ் வச்சு போட்டு தள்ளிட்டாரு. ஸோ ஒரு வழியாக நானும் தப்பிச்சிட்டேன். இல்லைனா நம்ம போட்டு தள்ளியிருப்பான். நல்ல வேலை யாரை வச்சுட்ருக்கான் வரல, இல்லைன்னா என்ன சொல்லி இருப்பான். ஸோ இன்னொருத்தன் எங்கே தப்பிச்சு போனான்னு தெரில. அவன் வந்துட்டு அங்கே கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவனையும் போய் போட்டு தள்ளணும். அந்த இன்னொருத்தனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவனை வந்து கிராஸ் பவுலேயே போட்டு தள்ளலான்னு பார்த்தா எனக்கு வேறு அடிக்கடி ஸ்டக் ஆகுது ஃபோனு. அதுக்கப்புறம் கார்த்தி மேலே பிளாக் போட்டு ஏற்றாரு. என்கிட்ட ஒரு பிளாக் தான் இருந்துச்சு. சரி விட்டா போதுண்டா நீங்களும் உங்கள் ரைடுன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி போய் இந்த உள்ளே இருக்கிற இதை மூடிக்கிட்டேன். அவன் வேற கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டான். கதவை திறடா, வெளில இருக்க தைரியமான இருந்தால் உள்ளே வாடான்னா, நான் தைரியம்லாம் இல்லைடா, நீங்களே எனக்கெல்லாம் தைரியமே கிடையாதுடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அவர் அடிக்கிறாரான்னு தெரில. அவர் வைக்கிற குறியெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் எப்படி அவர் கொண்டுட்டாரு. ஒரு வழியாக நம்மளை காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த கதை உடஞ்சிக்கிட்டே இருந்தது. பைத்தியம் பிடிச்ச கதை, என்ன ப்ராப்ளம்னு தெரில. அதுக்கடுத்து வந்துட்டு 3வது ரைடா 4வது ரைடான்னு தெரில. ஸோ அடுத்த ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரைடில் வந்துட்டு ரேவெஞ்சர்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவனை அடித்தா சேடில் கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவோம். பிளாக்கு போட்டு மேலே இருந்து அடிப்போம்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் உடச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அந்த காலமாடு வந்து என்னை முட்டி தள்ளிடுச்சு. ஸோ முதுகில் குத்துவானாலும் பரவாயில்லடாங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து கார்த்தி அடிப்பார். அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். மரண வேகத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ 2 பேர் என்னையே ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாலும் கார்த்தி பின்னாடி அடிச்சிட்டு இருந்தார். அடிக்கிறாரான்னு தெரில, அடிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கதவை திறப்புறோன்னாரு. அதுக்கப்புறம் திறந்தோடனே உள்ளே ஓடிட்டான். ஸோ இங்கேருந்து நீங்கள் அடிபுறம் வர முடியாதுன்னா, ஆனால் வந்து ஒரு முட்டிட்டான். ஸோ அதுக்கு டோரை மூடலான்னு பார்க்குறேன். திரும்ப வந்து முட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ
திரும்ப முட்டி இப்படி நெதருக்குள்ளே என்ன தள்ளிட்டாங்க. எப்படியாவது அந்த டோரை மூடியெல்லாம் நினச்சேன். மூடுறதுக்குள்ளே நெதருக்குள்ளே போயிட்டோம். நெதருக்குள்ளே ஆல்ரெடி வேறு அந்த பில்லேஜர் வேறு போயிருந்தான். அவன் வேறு என்ன பண்ண காத்துட்டு இருக்கானு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். உள்ளே போனோடனே அந்த பில்லேஜர் மரணமாக வெல்கம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அடிச்சு ஒரு ஹாட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டான், 1.5 ஹாட்டுக்கிட்ட. இன்னொரு யாரோ பட்டிருந்தா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன். ஸோ வெளில வேறு நெதர் இது போயிட்டு இருக்கு போல இருக்கு. அவர் வந்து ரேவெஞ்சர் எப்படியோ கொண்டுட்டாரு. ஸோ அவர் கொன்னதுக்கப்புறம் தான் நான் திரும்ப போனேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசி பில்லேஜர் வந்து இருந்தான். ஸோ இவனை கொண்டுட்டு அப்படியே தூங்கிலாம் நினச்சேன். நைட் ஆகிட்டு. ஸோ அவனை எப்படியோ சாகவே மாட்டேங்கிறான். ஸோ அப்புறம் அவன் யாராவே அவனுக்கு வினையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ படுத்து தூங்கியாச்சு. ஸோ தூங்கினதுக்கப்புறம் ரைடு வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. ஸோ மேலே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் கலர் இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. நைட்டு தூங்கி எந்திரிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் காணா போயிடுச்சு. ஸோ ரைடே மொத்தமாக காணா போயிட்டு என்னன்னு தெரில. ஒருவேளை ரைடு நடந்துட்டு இருக்கும்போது தூங்கி எந்திரிச்சா இந்த மாதிரி ரைடு ஸ்கிப் ஆகிடுமா என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருவாங்களா என்னன்னு தெரில. ஸோ அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த வீடை பாதி கட்டி இருந்திருப்பேன். ஸோ உள்ள டேட்லாம் அப்படியே இருந்திருக்கும். இந்த விட வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி ஒரு ஜாம்பி வேறு என்னை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிது. அந்த ஜாம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே லைட்லாம் இந்த ஜாம்பி தான் வச்சுது. ஸோ அந்த இத்து போன மண்டையில் கேக் வச்சுருக்க ஜாம்பி, அது உங்களுக்கு தெரியல, தலையில் தொப்பி போட்டுறதுனால உங்களுக்கு தெரியலை. மண்டையில் ஒரு கேக் ஒன்று வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக லைட்லாம் செட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய ரூமுக்கு ஒரே ஒரு லைட் தான் வச்சுருக்கு இந்த ஜாம்பி. மூளை இல்லாத ஜாம்பியாக இருக்கும் போல இருக்கு. நேற்று நம்ம ஃப்ரெண்டு அஜ்மல் வேறு வீடியோ வச்சுல டிஸ்கார்டில் கேட்டார், ஏன் ப்ரோ போன வீடியோவில் என்ன காட்டலன்னு. ஏன்னா போன வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் இல்லவே இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் இருக்க மாட்டாரு, அவர் இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் தான் அவரை காட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நம்மளை கேட்டுட்டு இருந்தார் ஏன் காட்டலன்னு. ஸோ திரும்பவும் நாங்கள் வந்துட்டு நெதரில் வந்துட்டு இதே இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ வந்துட்டு நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்துட்டு அவர் பேர் தெரில, அந்த டைனோசர் வாயின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு சங்க் பேஸில் போட்டு பார்த்துட்டாரு. ஏன்னா நெதரில் போயிட்டு மொக்க வாங்கிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு நூபு பாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் மேலே போக சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆச்சே ப்ரோ, அதனால நீங்களே போய் இந்த லூட்டை போடுங்க. சரி லூட்டுங்கிற பாருங்கள், பிளாக்கை ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ எப்படியோ மேலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போனோம். ஏன்னா கீழே பிரிட்ஜ் கட்டிட்டு போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்பப்போ இந்த கோஸ்ட் மாமா வந்துட்டு நம்மளை அடிச்சு துரத்திடுறா அப்படி. ஸோ அதனால் மேலே பெட்ரா கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு போகலான்னு நினச்சோம். பெட்ரா கிட்டலாம் இல்லை, அது கொஞ்சம் கிட்டேயே. ஸோ மேலே வந்து பார்த்தா அந்த ஸ்கெல்டன் மாமா இதுவாக இருக்குது. இந்த பயத்துலேயே நம்மக்கிட்ட ஆப்பு வைக்கிறது இது வந்து சேர்றோம். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கீழே தூக்கி போட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. எப்போ விழுந்து சாக போகிறோன்னே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் விழுந்து செத்துருப்பேன், அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். நாம் சாவறதே எத்தனை தடவை தான் காட்டுறது ஒரு வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புயல் வேகத்தில் நான் மைண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன், நிற்கவே இல்லையே. எப்பயும் வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு புயல் வேகத்தில் போனால கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரிபாலிலிருந்து என்ட்ரிமேனை போட்டு தள்ளி அவங்க அடிச்சிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவங்க கொடுத்து என்னை காப்பாற்றுறாங்க. ஸோ காப்பாற்றுறாங்க, தோல் கொடுப்பான்னு தோலங்கிற மாதிரி இந்த என்ட்ரிபாலை போட்டு மேலே வாங்க ப்ரோன்னு அவங்க வச்சுருந்த என்ட்ரிபாலை என்கிட்ட கொடுத்து என்னை காப்பாற்றுறாங்க. ஸோ எந்தளவுக்கு நல்லவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் வந்து செத்துருப்பேன். அது காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கடைசியில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டானுங்க. இன்சைடு போனீங்க சாவுங்க. ஐயோ என்ன எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீங்க. ஓ ஆடாதே. சொன்ன மாதிரியே காப்பாற்றி கடைசியில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ செத்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எப்படியோ இங்கே வந்துட்டோம். இது வந்துட்டு அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ இது. ஸோ எப்படியோ வந்து இந்த இது போர்ட்டர்ஸ்குள்ளே போகல. நான் போகிறதுக்கு ஆர்மர் இல்லை, ஏன்னா வெதர் ஸ்கெல்டன் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ இங்கேருந்து பிளேஸை வர வச்சு இங்கேயே கொண்டு பிளேஸ் ராடு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பிளேஸ் ராடை வெறி கொண்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த என்ட்ரிமேனை கூட்டிகிட்டு வாங்க ப்ரோ, அவன் என்ட்ரிபால் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அவர் ஏதோ கேட்குறாரு, நானும் போய் என்ட்ரிமேனை கூட்டிகிட்டு வந்து கொன்று என்ட்ரிபால் எடுத்துக்கலான்னு நினச்சி நானும் போயிட்டேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாரு ஸ்பையாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி நானும் வேகமாக போய் என்ட்ரிமேனை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் கூட்டிகிட்டு வரும்போது கடைசியில் இங்கே உள்ளே வர முடியாமல் முட்டிக்கிட்டு செத்து போயிட்டேன். என்ட்ரிமேன் கரெக்டாக அந்த என்ட்ரிமேன் வரான், அந்த பிளேஸ் வந்து என் மேலே ஃபயர் விட்டான். அதுக்கப்புறம் என்ட்ரிமேன் என்னை கொண்டுட்டான். ஸோ கரெக்டாக சிங்கிங்காக பேசி வச்ச மாதிரி என்னை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ எக்ஸ்பி போச்சு, லூட்டு மட்டும் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மாஃபாமோ ஏதோ கட்டலான் இருந்தேன். அது என்னன்னு தெரியல, அதை ஏதோ கட்டி ஏதாவது வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொன்னாலும் சொல்லுங்கள், அதுவும் நானும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுனா. ஏன்னா ரொம்ப ரோல் ஆகிட்டு இருக்கு.
ஏன் மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த கமெண்ட்டில் வந்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.